இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடியிருப்பு பகுதி, தொழில் செய்கிற பகுதி ஏன்னா 2 பகுதியாக அங்கே மக்கள் ஒரு ஊரோட அமைப்பு பிரிக்கப்பட்டிருக்கு. தொழில் செய்கிற பகுதினா விவசாய நிலங்கள் அடங்கிய பகுதி. அது மாதிரி குடியிருப்பு பகுதினா குடியிருப்பு பகுதியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா குடிசைகள் இருக்கும், அப்புறம் மக்களோட நீதிமன்ற அலுவலகம் இருக்கும், நிர்வாக அலுவலகம் இருக்கும், விளையாட்டு மைதானங்கள் இருக்கும், கலை பூங்காக்கள் இருக்கும், காதல் பூங்காக்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து குடியிருப்பு பகுதி. குடியிருப்பு பகுதி என்பது வேறு, தொழில் பகுதி என்பது வேறு. ஒரு ஊர் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். குடியிருப்பு பகுதியில் தொழில் செய்கிற இடத்துல நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது, கட்டுப்பாடோடு இருக்கணும், யாரையும் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு பகுதி தொழில் செய்கிற பகுதி. அதே குடியிருப்பு பகுதி நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எல்லாமே பழகலாம், எல்லாமே பேசி சந்தோஷமாக இருக்கலாம். இது குடியிருப்பு பகுதியில் உள்ள விதிமுறை. குடியிருப்பு பகுதியில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான விதிமுறை இது. அப்படி இருக்கும்போது இப்போ தொழில் செய்கிற பகுதின்னா விவசாயம் தான், உணவு உற்பத்தி செய்கிறது தான் அங்கு உள்ள ஒரே தொழில். அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உணவை உற்பத்தி செய்வது மட்டும்தான் அங்கு உள்ள ஒரு பிரதானமான ஒரு தொழில். அப்படி இருக்கும்போது அங்கே அதாவது தொழில் நடைபெறும் விவசாய நிலப்பகுதி உள்ள அந்த இடத்தில் உணவுகளை உற்பத்தி செய்கிற தொழில் அங்கே நடைபெறும். ஆனால் மனித உயிர்களுக்கு உணவு மாத்திரம் போதாது, உடலுக்கு நன்மை செய்கிற மருத்துவ தன்மை உண்ட மூலிகைகள் நமக்கு தேவை. அப்போ அதை எங்கே உற்பத்தி செய்யணும் அப்படின்னா குடியிருப்பு பகுதியில் தான் உற்பத்தி செய்யணும். குடியிருப்பு பகுதியில் எங்கே இடம் இருக்குது, அங்கே தான் மக்கள் குடியிருக்கிறாங்களே, அங்கே தான் விளையாட்டு மைதானங்கள் இருக்குது, அங்கே தான் கலை பூங்காக்கள் இருக்குது, அங்கே தான் காதல் பூங்கா இருக்குது. அப்போ அங்கே எப்படி நம்மளால் செடிகளெல்லாம் வளர்க்க முடியும் அப்படின்னா அங்கே இருக்கும். கண்டிப்பாக ஒரு குடியிருப்பு பகுதின்னா அங்கே கண்டிப்பாக சாலை ஓரங்கள், அது மாதிரி எங்கேயாவது இடைவெளி கண்டிப்பாக இருக்கும். ஒரு மக்கள் ஒரு வீட்டிலே கூட சுற்றி வேலி இருக்கும், பசுமை வேலிகள் தான் இருக்கும். அங்கெல்லாம் காம்பவுண்ட் சவர்லாம் வைக்க மாட்டாங்க. வேலிகளை கூட ஒரு மூலிகை செடிகளால் அந்த வேலிகள் அமைக்கப்பட வேண்டும். அப்போ அங்கே உள்ள வேலிகள், அது மாதிரி நிறைய இடம் குடியிருப்பு பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும், சாலை ஓரங்கள். அப்போ அந்த சாலை ஓரங்களில் நம்ம மூலிகைகளை வளர்க்கணும், மருத்துவத்தன்மையுடைய மூலிகைகளை நாம் வளர்க்க வேண்டும். அப்போது மருத்துவத்தன்மை உள்ள மூலிகைகளை வளர்க்கும்போது ஒரு மருத்துவ அறிவு என்பது அங்குள்ள மக்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக அங்கே வளர்க்கப்பட வேண்டிய மருத்துவத்தன்மையுடைய மூலிகைகள்லாம் என்னெல்லாம் இருக்குது, சுக்கு, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கீரைகள், மருத்துவத்தன்மை மணத்தக்காளி கீரை, அப்புறம் அமுக்கராங்கிழங்கு, அப்புறம் நிறைய கசகசா, அப்புறம் கடுகு, கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி நிறைய மருத்துவத்தன்மை உள்ள மூலிகைகள்லாம் நமக்கு நிறைய இருக்குது. அப்படி தானே? பிரண்டை, அப்புறம் குப்பைமேனி இலை, மணத்தக்காளி கீரை சொல்லிட்டோம், அகத்திக்கீரை, அமுக்கரங்கிழங்குலாம் சொல்லியாச்சு. அப்படி என்னெல்லாம் இருக்கோ, குறிப்பாக இந்த ஆண்மையை பாதுகாக்கிற மூலிகைகள், மருத்துவத்தன்மையுடைய செடிகள், அது மாதிரி பெண்மையை பாதுகாக்கிற மூலிகைகள், மருத்துவத்தன்மையுடைய செடிகள், கொடிகள், மரங்கள், இவற்றை குடியிருப்பு பகுதிகளில் வளர்க்கணும். ஆண்மையையும் பெண்மையும் பாதுகாக்கிற, ஏன்னா தாம்பத்தியம் சிறப்பாக இருந்தால் தான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் தாம்பத்திய குறைபாடு என்பது யாருக்குமே விடக்கூடாது. அதுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னா, இப்போ நல்ல இயற்கை உணவுகள்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரசாயன உரங்கள் போடப்பட்ட உரங்கள் எதுவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னு இருந்தால் கூட தாம்பத்தியத்தில் சிறந்து விளங்கணும்னா அதுக்குன்னு சில மூலிகைகளை சாப்பிடணும். உடலை வளர்ப்பதற்கென ஒரு மூலிகை உணவு முறை இருக்குது. இயற்கை உணவுகளை சாப்பிட்டா சரி உடல் வளரும். ஆனால் தாம்பத்தியத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு அதற்கென உள்ள மருத்துவத்தன்மையுடைய மூலிகைகள், செடிகள், கிழங்குகள், அதை நம்ம சாப்பிட்டு அந்த ஆண்மையும் பெண்மையும் பாதுகாக்க முடியும், வளர்க்க முடியும். சாப்பிட்டால்தான் அதை வளர்க்க முடியும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா காடுகளில் குதிரைகள்லாம் இருக்குது. எவ்வளோ வலிமையான குதிரை தான், குதிரை வலிமையானது தான். ஆனால் அவற்றால் ஒரு தாம்பத்தியத்தில் உடல் உறவில் அதிக நேரம் ஈடுபட முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவை சாப்பிடுகிற அந்த பொருட்களில், அவை சாப்பிடுகிற குதிரைகள் சாப்பிடுகிற அந்த உணவுகளில்
அவற்றின் உடல் உறவு நேரத்தை நீடிப்பதற்கான உணவுகளை அவை சாப்பிடவில்லை, அவைகளுக்கு அது கிடைக்கவில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் அவர்களின் உணவு முறை தூய்மையானதாகத்தான் இருக்கும். அந்த தூய்மையான உணவு முறையே அவர்களது ஆண்மையையும் பெண்மையும் பாதுகாக்கும் என நம்பிவிடக்கூடாது. அவர்கள் பழங்களையும் பச்சை காய்கறிகளையும் பால், முட்டை, அப்புறம் கிழங்குகள், கீரைகள் இவற்றை தான் உணவாக உண்பார்கள். பயிர் வகைகளையும் பருப்பு வகைகளையும் உண்பார்கள். கடலைகளை உண்பார்கள். இப்படி அப்புறம் உடல் உழைப்பு அவர்களிடம் உண்டு. உடல் உழைப்பு உண்டு. விளையாடுவார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். ஆனால் இவை மட்டுமே நல்ல ஓய்வு எடுப்பாங்க. அங்கே அடிமைத்தனம் இருக்காது, சுதந்திரமாக இருப்பார்கள். ஆனால் இவை மட்டுமே அவர்களுடைய ஆண்மையை பாதுகாக்கும் என நம்ம நம்பிவிட முடியாது. அங்குள்ளவர்களின் பெண்மையை பாதுகாக்கும், தாம்பத்தியத்தை சிறப்பாக வைப்பதற்கு இந்த வாழ்க்கை முறை மட்டுமே உதவும் என்று நாம் நம்பிவிட முடியாது. அப்போது ஆண்மையும் பெண்மையும் பாதுகாப்பதற்கென அதற்கென ஒரு உணவு முறை என்பது இருக்கிறது. அதாவது தாம்பத்தியத்தை சிறப்பாக மாற்றுவதற்கு என அதற்கென ஒரு உணவு முறை இருக்கிறது. அந்த உணவு முறை அல்லது மருத்துவத்தன்மையுடைய மூலிகைகள் அதனை சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வரணும். அதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். இப்போ அமுக்கரங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அந்த மாதிரி இது ஓரிதழ் தாமரை, அப்புறம் பூனைக்காளி விதை, அப்படி நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் தான் இந்த தாம்பத்திய உறவு சிறப்பாக அமைவதற்கான ஒரு நம்பிக்கையை தருகிற மூலிகைகள். அதனால் இவற்றை குடியிருப்பு பகுதிகளில் வளர்க்க வேண்டும். இவற்றை பற்றிய அறிவு மக்களுக்கு வேண்டும். குடியிருப்பு பகுதிகளில் மூலிகைகளை தான் வளர்ப்பாங்க. அந்த மூலிகைகளோடு இந்த அதாவது தாம்பத்திய உறவை பாதுகாக்கின்ற, ஆண்மையையும் பெண்மையும் பாதுகாக்கின்ற அந்த மூலிகைகளை, கிழங்குகளை வளர்க்க வேண்டும். அதனை எப்படி சாப்பிடணும், அதில் அவங்க வாழ்க்கை முறையோடு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மட்டும்தான் தாம்பத்திய உறவுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். ஏன்னா வெறுமனே உடல் உழைப்பு அவர்களிடம் இருக்கிறது, இயற்கையான உணவுகளை சாப்பிடுகிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இது மட்டுமே அவர்களுக்கு அவர்களின் தாம்பத்திய உறவுக்கு பாதுகாப்பை கொடுத்து விடும் என நம்பிவிட முடியாது. அதற்கு உதாரணங்கள் தான் விலங்குகள், உயிரினங்கள், மிருகங்கள், இது எதுவுமே எவ்வளோ உறுதியாக இருந்தாலும் அவை நீண்ட நேரம் உடல் உறவு வைத்துக்கொள்கிறதா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு சில உயிரினம் தான் நீண்ட நேரம் உடல் உறவு வைத்துக்கொள்கிறது. மற்றபடி ஒரு குதிரை எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் அது நீண்ட நேரம் உடல் உறவு வைப்பதில்லை. அது சிங்கமோ புலியோ இருந்தாலும் சரி. சிங்கம், புலி ஏன் நீண்ட நேரம் உடல் உறவு வச்சுக்கணும்னா அது மிருக குணம் உடையது, கொலைவெறி உடையது, வன்முறை உணர்ச்சி உடையது. வன்முறை உணர்ச்சியே ஒரு அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற திறனை நேரத்தையும் குறைத்துவிடும். அதற்கு ஒரு அமைதியான தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் ஈடுபட வேண்டுமென்றால் அதற்கு வன்முறை உணர்ச்சி இல்லாத ஒரு அமைதியான ஒரு மனநிலை தேவை. இடையூறு செய்யாத ஒரு மனநிலை, கொலை வெறியற்ற ஒரு மனநிலை தேவை. மனித உறவுமுறையில் ஒரு அமைதி தேவை, அமைதியான அணுகுமுறை தேவை. அதற்காக தான் நாம் அமைதியை வலியுறுத்துகிறோம். இப்போ கொலைவெறியோடு இருந்தால் தான் தாம்பத்தியத்தில் அதிக நேரம் ஈடுபட முடியும் என்றால் எல்லோரும் கொலைவெறியோடு சுற்றி கொண்டிருப்பார்கள். அமைதியே இருக்கக்கூடாது. அப்போ தான் தாம்பத்தியத்தில் சிறப்பாக செயல்பட முடியும், உடல் உறவில் அதிக நேரம் ஈடுபட முடியும். மனதில் அமைதியே இருக்கக்கூடாது, கொலைவெறி இருக்க வேண்டும். பிறரை கொலை செய்கிற அந்த வீரம் நிறைந்திருக்கிற ஒருவருக்குத்தான் தாம்பத்தியத்தில் சிறப்பாக ஈடுபடுகிற அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று ஒரு விதிமுறை இருக்குமேயானால், அது உண்மையாக இருக்குமேயானால் எல்லோரும் கொலைவெறியோடு தான் இந்த உலகத்தில் அலைவார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. மனதில் வன்முறை உணர்ச்சி இருக்கக்கூடாது, ஆண் பெண் உறவில் அமைதி இருக்க வேண்டும், மென்மையான அணுகுமுறை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், ஒரு மனித தன்மை இருக்க வேண்டும். அப்போ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த தாம்பத்திய உறவு சிறப்பாக அமையும். தாம்பத்தியத்தில் அதிக நேரம், உடல் உறவில் அதிக நேரம் ஈடுபட முடியும்.
இது வந்து ஒரு பண்பு அளவில், ஒரு மனநிலை அளவில் ஒரு பங்களிப்பு, மனநிலை பங்களிப்பு. மனநிலைக்குன்னு ஒரு பங்களிப்பு இருக்குது, உறவு முறைக்குன்னு ஒரு பங்களிப்பு இருக்குது. ஒரு உணவு முறை மட்டுமே வந்து ஒரு தாம்பத்தியத்தில் அதிக நேரத்தில் ஈடுபடுகிற அந்த திறனை தீர்மானித்து விட முடியாது. உடல் உறவில் அதிக நேரத்தில் ஈடுபடுகிற திறனை வந்து வெறுமனே உணவு முறை மட்டும் தீர்மானித்து விடாது. உறவு முறையும் தீர்மானிக்கும். நாம் மற்றவரிடம் எப்படி பழகுகிறோம், அதாவது குற்ற உணர்ச்சியே மனசில் இருக்கக்கூடாது. நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நாம் கவனம் செலுத்தணும். மற்றவங்களை இடையூறு செய்வதில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது. மற்றவங்களை இடையூறு செய்தால் மற்றவர்களும் நமக்கு இடையூறு செய்வார்கள். அப்போ நம்ம மற்றவங்களை பற்றியே சிந்திப்போம். எப்பொழுது நம்மை வந்து இடையூறு செய்வார்களோ, எப்பொழுது நமக்கு வந்து தொந்தரவு கொடுப்பார்களோ என்று மற்றவர்களை பற்றி நாம் ஒரு அச்சத்துடனும் அல்லது ஒரு கோபத்துடனும் மற்றவர்களை பற்றியே சிந்திப்போம். மற்றவர்களிடமிருந்து விடுபட்டு நமது வாழ்க்கை மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு வந்து மென்மையான அணுகுமுறை தேவை, ஒரு அமைதியான அணுகுமுறை தேவை, ஒரு அமைதியான அணுகுமுறை தேவை. அது மாதிரி உறவு முறை, நம்ம நண்பர்கள்ட்டையோ வீட்டில் உள்ளவங்ககிட்டயோ பழகிற முறையிலையும் ஒரு அமைதியான அணுகுமுறை தேவை, ஒரு மென்மையான அணுகுமுறை தேவை. வன்முறை இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு உறவு முறை. இந்த மாதிரி அதாவது தாம்பத்திய திறன், உடல் உறவில் சிறப்பாக ஈடுபடுவதற்கான அந்த திறன், ஆண்மையை வளர்க்கின்ற திறன், இது வந்து உறவுமுறை பங்களிப்பு. வெறும் உறவு முறையில் இப்படி நம்ம நடந்துக்கிட்டால் மட்டும் நம்ம ஆண்மையோ அல்லது பெண்மையோ சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு விட்டால் மட்டும் அது சிறப்பாக அமைந்து விடாது. அந்த ஆண்மையும் பெண்மையும் பாதுகாப்பதற்கென தனியாக மூலிகைகள்லாம் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. அதற்கு தான் இந்த அமுக்கராங்கிழங்கு, அப்புறம் வந்து ஓரிதழ் தாமரை, வெள்ளை பூண்டு, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. பூனைக்காளி விதை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இப்படி நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம வாழ்க்கை முறையோட தினசரி அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அது குறித்த ஒரு விழிப்புணர்வோடு வாழணும். அப்போ தான் இந்த ஆண்மையும் பெண்மையும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு தாம்பத்தியத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். தாம்பத்திய குறைபாடு என்பதே யாருக்குமே வராது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் மனித வாழ்க்கை முறையில் ஏற்பட வேண்டும். இப்போ இந்த குதிரைலாம் வந்து அதிக நேரம் ஈடுபடுவதில்லை. அதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்குன்னா, அவைகளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம், அந்த ஆசைகள் இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த விழிப்புணர்வு அவைகளுக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த உணவு எது, இந்த உணவில் இந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே யாரோ சொல்லி தான் தெரிய வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவைகளுக்கு யார் சொல்லுவாங்க? அந்த மாதிரி தான் இது. அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடியிருப்பு பகுதியில் நாம் வந்து என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கிற சின்ன சின்ன இடங்கள், நிறைய இடம் கண்டிப்பாக இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும். 1 ஏக்கர், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தின் பரப்பளவு வந்து 1 ஏக்கர் நிலம். 1 ஏக்கர் நிலப்பரப்பளவில் தான் ஒரு கூட்டு குடும்பம் என்பது வசிக்கும். அப்புறம் அங்கே குடியிருப்பு பகுதியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீதிமன்ற வளாகம் இருக்கும், நிர்வாக அலுவலகங்கள் இருக்கும், ஒவ்வொரு ஊருங்கிறது 30 தெரு. அப்போ ஒவ்வொரு தெருவும் அங்கே விளையாட்டு மைதானம் இருக்கும், கலை பூங்காக்கள் இருக்கும், காதல் பூங்காக்கள் இருக்கும். காதல் பூங்காவில் வந்து அங்கே வளர்க்கப்படுகிற அது ஒரு பூங்கா, அங்கே நிறைய குடிசைகள் இருக்கும். ஒவ்வொரு குடிசையும் ஒவ்வொரு காதலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வந்து அங்கே வளர்கிற மரம் செடி எல்லாமே வந்து கொடி எல்லாமே வந்து இந்த தாம்பத்தியத்தை பாதுகாக்கின்ற செடி கொடிகளாகத்தான் அது இருக்கும். அப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன இடைவெளியில் வளர்க்கப்படுகிற மூலிகைகள் அத்தனையும் வந்து வெறும் ஒரு ஆண்மையும் பெண்மையும் தாம்பத்தியத்தையும் சிறப்பாக வைத்திருப்பதற்கு மட்டுமல்ல, மற்றபடி உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வளர்ப்பதற்கான நம்பிக்கை அளிக்கின்ற மூலிகைகள் அங்கு வளர்க்கப்படும். வெறுமனே வந்து மூலிகைகள்னாலே அது தாம்பத்தியத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு நம்பிக்கை தருகிற மூலிகைகள் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது. உடலுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. அந்த ஊட்டச்சத்துக்களை வெறுமனே உணவில் இருந்து மட்டும் பெற்றுவிட முடியாது. அவற்றை நாம் மூலிகைகளிடமிருந்தும் பெற வேண்டும். அந்த மூலிகைகளை மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பு பகுதியில் வளர்க்க வேண்டும். தொழில் செய்கிற இடம் வந்து என்னென்னாக்கா, உணவு உற்பத்தி செய்கிற இடம். அது வந்து உணவு. அங்கே வந்து பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், முட்டை, பால், கீரைகள், பருப்பு வகைகள், கடலை வகைகள், இதெல்லாம் உற்பத்தி செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம். அது வந்து குடியிருப்பு பகுதியிலேருந்து இன்னொரு வேறு தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். குடியிருப்பு பகுதி வேறு, தொழில் செய்கிற இடம் வேறு. குடியிருப்பு பகுதியில் நாம் வளர்க்கப்பட வேண்டியது மூலிகைகள்.
வெறுமனே அழகு தாவரங்கள் அல்ல, பூச்செடிகள், கற்றாழை, அப்புறம் கற்றாழை, பிரண்டை, இந்த மாதிரியான இதெல்லாம் குடியிருப்பு பகுதியில் நாம் வளர்க்க வேண்டும். முருங்கை மரம், இந்த மாதிரி நிறைய குடியிருப்பு பகுதிகளில் நம்ம வளர்க்கணும். குடியிருப்பு பகுதி எல்லாமே மூலிகைகளாக இருக்கணும். மூலிகை பூக்கள், செம்பருத்தி பூ, ரோஜாப்பூ, இதெல்லாம் மருத்துவத்தன்மை உடையது. இந்த மாதிரி குடியிருப்பு பகுதிகள் மூலிகை தோட்டங்களாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மனித உயிர்களுக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு இடமாக. அப்போ இதன் மூலம் மக்கள் அனைவருமே ஒரு மருத்துவ அறிவுடன் விளங்குவார்கள். அந்த பூ என்ன நன்மை தரும், இந்த செடி என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ மூலிகைகளை நம்ம பாதுகாக்கின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். மருத்துவத்தன்மை உடைய மூலிகைகளை பாதுகாக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வோம். ஒவ்வொரு தெருவுலேயும் மூலிகைகள் வளர்க்கப்படும். ஒரு ஊரில் 30 தெரு இருக்குன்னா ஒவ்வொரு தெருவுலேயும் மூலிகைகள் வளர்க்கப்படும். அனைத்து வகையான மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான மூலிகைகளும் ஒவ்வொரு தெருவுலேயும் வளர்க்கப்படும். ஒரு தெருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்கும். 25-30 ஏக்கர் பரப்பளவு கொண்டது தான் ஒரு தெரு. அங்கே மக்கள் 10 கூட்டு குடும்பங்கள் வசிக்கும். ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பங்களுக்கு தேவையான விளையாட்டு மைதானங்கள், கலை பூங்காக்கள், காதல் பூங்காக்கள், நிர்வாக அலுவலகங்கள், நீதிமன்ற அலுவலகம், இவற்றிற்கு இடையிலே சின்ன இடங்கள்லாம் நிறைய இருக்கும். கண்டிப்பாக வேலிகள், ஒரு விளையாட்டு மைதானம் என்றால் அதற்கென்று வேலிகள் இருக்கும். வேலிகள் தோறும் என்ன இருக்குன்னா மூலிகைகள் வளர்க்கப்படுகின்ற இடமாகத்தான் அது இருக்கும். வேலிகள் எல்லாமே பசுமை வேலிகள், எல்லாமே பசுமை வேலிகளாகவும் இருக்கும். அது மூலிகைகள் தான் அந்த வேலிகளாக இருக்கும். இவ்வாறு ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் தருகிற மருத்துவத்தன்மை கொண்ட மருத்துவ அறிவை மக்களுக்கு கொடுக்குற மூலிகைகள் தான் குடியிருப்பு பகுதியில் வளர்க்கப்படும்.